கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க்கு 10வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாயிலும் சிறுபிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மெய்யாகவே என்கிற ஒரு பதத்தை இங்கே பயன்படுத்துகிறார். மெய்யாகவே என்றால் உறுதியாகவே. இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சத்தியமாக சொல்லுதேன். அது என்ன சொல்கிறா, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்கிறது. அது என்ன சிறு பிள்ளையை போல் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். சிறு பிள்ளைகள் எளிதாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எதிர்கேள்வி கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒருவேளை யோசிக்கிற திராணிகள் குறைவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் அந்த சிறு பிள்ளைகளை போல தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அது எப்படி தேவனுடைய ராஜ்யம் என்ன, அது என்ன செத்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை, அது என்ன உயிர் தெழுதல், அது என்ன நரகம், இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடம் நித்திய வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சிறு பிள்ளையை போல வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகளை நிறைய ஊழியர்கள் தவறான பாதைகளுக்கு நேராக கூட வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். வாலிப உள்ளங்களை கெடுக்கிற வாலிப ஊழியம் செய்யக்கூடிய மக்களை கூட எனக்கு தெரியும். ஆட்டம் பாட்டம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் வேத வசனத்தை அறியாமல் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்களிலே அவைகளை செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமோ தேவனுடைய ராஜ்யத்தை குழந்தைத்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தையும் தேவ ராஜ்யத்திற்கு நான் சொந்தக்காரன் என்கிற நிச்சயத்தையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.